വണ്ടി പഠിപ്പിച്ചു, വണ്ടി മേടിച്ചു കൊടുത്തു. അനാവശ്യമായ പോക്കാണ് ഞാൻ പറയുന്നത്, വണ്ടി ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. இவன் இவனுடைய மனைவியை கொன்னுட்டு Facebookல லைவ் போட்டிருக்கான். கேரளா கொல்லமை சேர்ந்தவன் தான் ஐசக். இவனுக்கும் ஷாலினின்றவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி குடும்ப சண்டைகள்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. கணவன் மனைவி எல்லாம் சண்டை போடுவாங்களே, அந்த மாதிரி சண்டை எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த சண்டை பெருசாகி ஷாலினி வந்து அவங்க பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க. ஷாலினி அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனவனே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்றாங்க, சத்துணவு வேலைக்கு. இது எப்படியோ அந்த ஐசக்கு தெரிஞ்சிருது. சம்பவம் நடந்த அந்த நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாலினி வந்து வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஐசக் அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாரு. ஷாலினி கூட நீலா வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அப்ப ஷாலினிக்கும் ஐசக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்திலே இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஐசக்கு கோவம் வந்து அவங்க வீட்டுல இருந்த கத்தியாலேயே இவங்கள வெட்டுறான். அதுவும் தான் பெத்த பொண்ணு கண்ணு முன்னாடியே அவங்க மனைவியே வெட்டுறான். அப்ப வெட்டிட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் தான் Facebook லைவ்ல இந்த ரீசன்னால தான் என்னுடைய மனைவியை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல சொல்றான். இந்த அம்மா இந்த மாதிரி சைக்கோ கூட வாழ்றதுக்கு தனியாவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அங்க வந்து கூட இந்த சைக்கோ அவங்கள நிம்மதியா வாழவில்லை. இந்த மாதிரி பொண்டாட்டிங்களை கொடுமை பண்ற சைக்கோங்க இங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அதுல இவனும் ஒருத்தன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.